never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காருக்காக நம்ம ரொம்ப காலமாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா Hyundai Creta 7 seater. எஸ், ஃபைனலி Hyundai Creta 7 seater பார்த்தீங்க அப்படின்னா அல்கசார் அப்படிங்கிற நேமில் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, இந்த கார் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் திருச்சியில் இருக்க ஆக்சினா ஹுண்டாய் கார்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற இவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். அல்கசாரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த காருக்காக ரொம்பவே ஈகராக தான் நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு கிரிட்டாவோட 7 seater வரப்போகுது அப்படின்னு அதோட ஸ்பை இமேஜஸ்லாம் லீக் ஆனிச்சோ, ஸோ அப்போலேருந்து நான் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சீரியஸ்லி அந்த ஸ்பை இமேஜில் நம்ம பார்த்தப்ப எப்படி டிசைன் இருந்துச்சோ அதே போல் தான் இப்பயுமே இருக்குது. நேரில் பார்க்கும்போது இது டிசைன் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரிட்டாவுக்கும் இதுக்கும் என்ன சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் இந்த வீடியோவில் ஓரலாக சொல்கிறேன். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். கிரிட்டாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக கூட நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிசைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த உடனே இந்த கிரில்ஸ் தான், அந்த க்ரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில்ஸ் வந்து சீரியஸ்லி வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பார்த்த உடனே இது அல்கசார் அப்படின்னு ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக ஹுண்டாயோட சிக்னேச்சர் கிரில் தான் இது. ஸோ அந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்லைட் வரைக்குமே ட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அந்த க்ரோம் ஃபினிஷ் சூப்பராகவே இருக்குது. ஸோ லோகோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் 360 கேமராவுமே இருக்குது. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான். ஃபாக் லேம்ப் ஆல்சோ எல்இடியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஆர்எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 சாம்பர் அதோட எல்இடி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கிரிட்டாவில் பார்த்தது தான். பட் சீரியஸ்லி இதோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4500 mm இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2760 mm இருக்கிற வகையில் வீல் பேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18 inches வீல்ஸு 215 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அலாய் வீல் பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக எனக்கு பர்சனலி எனக்கு ஹுண்டாயோட அலாய் வீல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபிளோட கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 360 கேமராவுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டெப் கிடையாது. நீ இதே ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபுட் ஸ்டெப் ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி ரொம்பவே நல்ல ஒரு ஃபினிஷ், பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. மேலே ஆக்சுவலாக ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏ பில்லராக இருக்கட்டும், பி பில்லர், சி அண்ட் டி பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டெய்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிற மாதிரி அந்த டைலைட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. சைட் ப்ரொஃபைலில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்க்க சூப்பராகவே இருக்குது அப்படின்னா மெயினாக சொல்லக்கூடியது இதோட ஷோல்டர் லைன்ஸ் தான். ஸோ காரோட ஃப்ரண்ட்டில் இருந்து ரியர் டைலைட் வரைக்கும் அந்த ஷோல்டர் லைன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலுக்கு போவோம். ஸோ காரோட சைட் ப்ரொஃபைல்னு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதோட லென்த் வந்து கிரிட்டாவோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 200 mm தான் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஒரு பெரிய கார் அப்படின்ற அளவுக்கு இல்லை சைட்லேருந்து பார்க்கும்போது. பட் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். இதோட டெயில் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லைட் வந்து பாதி வந்து டெயில்கேட்டில் இருக்கிற மாதிரியும் அண்டு பேலன்ஸ் வந்து இது பாடியில் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபினிஷ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹனிகோம் இன்ஸ்பயர் அப்படின்னு ஹுண்டாய் வந்து சொல்கிறாங்க. ஸோ டெயில் லைட் செக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் எல்இடியில் தான் ஃபுல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆஸ் யூஷுவல் ஹுண்டாயோட லோகோ வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அல்கசார் அப்படிங்கிற பேஜிங் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுமே கொடுத்துருக்காங்க அண்ட் இயர் வியூ சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து ஸோ பின்னாடிலேருந்து பார்க்கும்போது அந்த எக்ஸாஸ்ட் க்ரோமில் இருக்கிறது வந்து ரியலி ரொம்பவே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பாய்லர் ஒரு இன்டர்கேட்டட் ஸ்பாய்லரு. ஸோ அது எல்லாமே அந்த பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது அந்த பின்னாடிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு காரோட ஸ்ட்ரக்சர் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அல்கசாரோட ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயோட ரியர் ப்ரொஃபைல், அதாவது கிரிட்டாவோட ரியர் ப்ரொஃபைலில் இருந்து இதோட ப்ரொஃபைல் வந்து உண்மையிலே என்டையர்லி சேஞ்ச், ரெண்டுமே வேறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காரோட பூட் ஸ்பேஸ்க்கு வருவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் டோர்லாம் கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ இந்த கார் 7 சீட்டர் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் 7 பேராக பயணிக்கும் போது கம்மி தான். பட் ஆஸ் யூஷுவல் எல்லா 7 சீட்டர்லையும் இருக்கிறது தான். ஸோ 7 பேர் போகிறீங்க அப்படின்னும் போது பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நிறைய லக்கேஜ் கேரி பண்ணவும் முடியும். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஷோட ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஊஃபர். இது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ள இன்டீரியர் பேசும்போது பேசுகிறேன். சார் ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது, ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷார்க்பின் ஹேண்டனாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லா தரப்பு ஆட்களுக்குமே சரி இந்த காரோட டிசைன் சீரியஸ்லி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கம்ப்ளீட் ஒரு சூப்பரான ஒரு எஸ்யூவி ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பர்சனலி எனக்கு இந்த கார் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அல்கசாரோட இன்டீரியரில் இருக்கும். எஸ், இதோட இன்டீரியர் சீரியஸ்லி ஒரு ப்ரீமியம் காரில் என்ட்ரியான ஃபீல் தான் இருக்குது. ஸோ ப்ரௌன் வித் பிளாக்ல வந்து டேஷ்போர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. சீட்டாக இருக்கட்டும் அண்ட் டோர் பேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ப்ரௌன் வித் பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் சீரியஸ்லி சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேலே கொடுத்துருக்க ஏசி வென்ஸில் இருக்க க்ரோம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேரிங் வந்து ஒரு டி ஷேப் ஸ்டேரிங் அப்படின்னு ஹூண்டாய் சொல்கிறாங்க. அந்த ஃபினிஷ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. லெதரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கும் கூட. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டில்ட் பண்ண முடியும் அண்ட் டெலஸ்கோப்புமே பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டர் உட்பட இதில் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இண்டிகேட்டர்லாம் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதான் சொன்னல ரைட் சைடு மிரராக இருக்கட்டும் லெஃப்ட் சைடு மிரராக இருக்கட்டும் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமராவோட அந்த சைடு ரியர் வியூ லெஃப்ட் சைடு இண்டிகேட் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு வியூ வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டும் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீமும் நமக்கு பிடிச்ச மாதிரி தீமும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் போகிற போக பார்த்தா நம்ம ஃபோனில் எப்படி தீம் நம்மளே கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் கொடுப்பாங்க போல இருக்குது ஹுண்டாய். கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா கண்டிப்பாக கொடுக்கவும் போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து டச் ஸ்க்ரீனுக்கு வருவோம். ஸோ டச் ஸ்க்ரீனும் பார்த்தீங்க அப்படின்னா 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கக்கூடிய அதே சைஸ்க்கு தான் வந்து டச் ஸ்க்ரீனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ போஷோட 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன்ஸ்க்கு, மீடியா பிளேயருக்கு, வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு எல்லாமே ஸ்விட்ச்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சில் கொடுத்துருக்கிறது எனக்கு பர்சனலாக என்ன தோணும் அப்படின்னா மேபி நீங்கள் டச்சில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது அக்சஸ் பண்ணுறது விட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங்லேயும் அதோட மவுண்டன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே போன்ற எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாயோட ஆப்பான ப்ளூ லிங்க் ஸோ அது மூலியமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ அது கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏசிஸ் அண்ட் வென்டிலேட்டட் சீட்டுமே இதில் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 2 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில், இன்னொன்று பின்னாடி இருக்குது. நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர். ஸோ ஏர் பியூரிஃபையர் வந்து ஹுண்டாயோட கார்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டுக்கான சுவிட்ச் இருக்குது. எலக்ட்ரானிக் பிரேக்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு வருவோமே. சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க.
இந்த சீட் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய சீட் தான். ஸோ டிரைவர் சீட் மட்டும் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய சீட். ஸோ சீட்டிங் கம்ஃபோர்ட் உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டில் உட்காந்து அந்த ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியர் லீவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட்டோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வியூ அப்படின்னு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 360 கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கூட நீங்கள் இதில் வந்து பக்கத்தில் ஏதாவது கார் வருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் 360 கேமராட இருக்கிறனால ரிவர்ஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சன்வைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும் இந்த சன்வைசரை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பர் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோ டிரைவர் சைடு இருக்க சன்வைசரில் பார்த்தீங்க அப்படின்னா மிரர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃபோட சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸு. ஸோ சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ரியலி ரொம்பவே சூப்பரான ஒரு இன்டீரியர் செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியர் சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரியலி ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லெக் ரூம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் ஆல்சோ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். குஷனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் பற்றி சொல்லவே இல்லை. ஸோ ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் தான் டிரைவர் சீட் வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8. ஸோ ப்ராக்டிகாலிட்டி ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டோர்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. மொபைல் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வைக்கிறதுக்கும் ஹோல்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 சீட்டரில் வந்து ஹார்ம் ரெஸ்டருமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹார்ம் ரெஸ்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து ஒரு ஸ்லன் பிளைண்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு டேபிள் வித் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சீட்டிங் கம்ஃபோர்ட் உண்மையிலே ஒரு சூப்பரான சீட்டிங் கம்ஃபோர்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ தேர்ட் ரோ சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டர் சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளிக் பண்ணாலே வந்து சீட் வந்து ஃபோல்ட் ஆகிடுது. ஸோ ரியர் சீட் தேர்ட் ரோ சீட்டில் வந்து என்ட்ரி ஆகிறது வந்து ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தை சப்போர்ட்லாம் வந்து எதுவுமே இல்லை. பட் நான் என்னோடய சீட்டிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது லெக் ரூம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஓகேன்னு சொல்லலாம். கொஞ்சம் கம்மி தான் பட் ஓகேன்னு சொல்லலாம். கம்ஃபோர்ட் வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது தேர்ட் ரோ சீட்டு பொறுத்த வரைக்கும். பட்டு சில்ட்ரன்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு தான் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பட்டு நிறைய வீடுகளில் வந்து சில்ட்ரன் வந்து தேர்ட் ரோ சீட்டில் உட்காந்து ஓட்டுவாங்களா? ஸோ ட்ரைவ் பண்ணும்போது எங்கேயா போகும்போது கண்டிப்பாக உட்காந்து போவாங்களா? ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் மேனுஃபேக்சர்ஸோட மைண்டு வந்து தேர்ட் ரோ சீட் வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான். ஸோ அதை வந்து புரிஞ்சுங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபோர்ட் சூப்பர் கிடையாது பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இங்கேயும் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸுமே தேர்ட் ரோ சீட்டுக்கு இருக்குது. அதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட்டுமே இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜிங் போர்ட்டு எல்லாமே இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்ற பட்சத்தில் ஸோ அவங்கவுங்க மொபைலை வந்து அங்கங்கே சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயமாகவே பார்க்குறேன் நான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ சீட்டிங் கம்ஃபோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் சீட்டாக இருக்கும் கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும் சீட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேர்ட் ரோ சீட் அந்த லெவலுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததான் அப்படியே சேஃப்டிக்கு வருவோமே. சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டாக இருக்கட்டும் போன்ற எல்லா சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் இருக்குது. ஸோ சேஃப்டிக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் தான் வந்து பாடி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் வந்தால் தான் தெரியும் என்ன ரேட்டிங் வருது அப்படின்னு. பட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. 4 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமரா போன்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சேஃப்டியில் எந்த ஒரு குறையுமே வைக்கலை அப்படின்னு சொல்லணும் ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும், அல்கசார் பொறுத்த வரைக்கும்.
ஸோ ஃபைனலி இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு அப்படியே டிரைவுக்கு போயிடுவோம். ஸோ 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக 159 PS பவரும், டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 191 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. டீசல் வந்து 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 115 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வழங்குற வகையில் உருவாக்கியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். டிசிடி டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடையாது, டார்க் கன்வெர்ட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு சின்ன சஜஷன் பட்டுச்சு, என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கிரிட்டா ஓட்டியிருக்கேன். கிரிட்டாவோட டீசல் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராகவே இருக்கும், 1.5 லிட்டரோட பர்ஃபார்மன்ஸ். பட் இதில் வந்து ஒரு 2 லிட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா காம்படிட்டர் எல்லாமே 2 லிட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுனால 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இன்கேஸ் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஸோ ஹுண்டாய் அல்கசாரோட காரை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கீ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ லாக் அன்லாக். Hi, have a wonderful afternoon and don't forget to wear seat belt. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஃபங்க்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் போடலை அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுது. ஸோ நிறைய வாய்ஸில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மூலியமாக கமெண்ட் கொடுத்தீங்கனாலே சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாக் அன்லாக் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஹோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் இருந்து லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே கார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏசி எல்லாமே ஆனில் இருக்கும். நீங்கள் வந்தவுடனே உட்காரத்துக்கு கார் கூலிங்காக தயாராக இருக்கும். ஸோ திரும்ப அழுத்துனீங்க அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் கார் 1.5 லிட்டர். ஸோ இனிஷியல் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஹுண்டாயில் வந்து எப்போவுமே பிடிச்ச விஷயம், நானும் 2-3 வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், டீசல் இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தராக பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜின் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தராகவே இருக்கும் டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். சேம் ஆஸ் யூஷுவல் இதுவுமே நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டீசல் இன்ஜின் தான். ஸோ என்ன எனக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னுமே வந்து பவர் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் இது இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் அண்ட் டார்க் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சீட்டிங் கம்ஃபோர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா உட்காந்தோன்னே ஒரு நல்ல கம்ஃபோர்ட் கிடைக்குது. அண்ட் விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பேனட் வந்து நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு அப்ரைட் போர்ஷனில் தான் நான் வந்து சீட்டை வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல பேனட் தெரியுது. அண்ட் எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுமே வந்து க்ரியேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏசியோட கூலிங் ஆல்சோ சூப்பர். ஸோ ஏசிலாம் இந்த பட்ஜெட்டுக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏசியோட கூலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஐடல் போர்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 7 சீட்டட் ஓட்டுற ஒரு ஃபீல் இல்லவே இல்லை. சிட்டிக்குள்ளேயே வந்து ரொம்பவே நீங்கள் சூப்பராகவே ஓட்டலாம். ரொம்ப ஒரு பெரிய காராக இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. சஸ்பென்ஷன் நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான், பட் சிட்டி டிரைவிங்க்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய ஏர் நாய்ஸு, அதே சமயத்தில் இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும், கேபின்குள்ளே வந்து பெரிய லெவலில் கேட்கல. ஸோ நல்லாவே இன்ஸ்டலேஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே பிரேக் பண்ண முடியுது. ஸ்டேரிங் செம்ம லைட் வெயிட்னு தாங்க பிரதர் சொல்லணும். செம்ம சூப்பராக இருக்குது ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட்டட் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹார்டான ஒரு சஸ்பென்ஷன் தான். ஸோ இப்போதைக்கு நானும் என் கேமராமேன் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜோல்டிங்காக தான் தெரியுது. மேபி 7 பேர் உட்காந்து போகும்போது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு 4 பேர் அப்படிலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபராக தான் இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து பெட்டராக தான் இருக்கணும். ஸோ 80க்குள்ளே சிட்டிக்குள்ளே கொள்றதுக்கெலாம் வந்து ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. ஒரு அப்போது 100 அந்த ரேஞ்செலாம் போகிறோம் அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ செம்ம க்ரிப்பு தான். கார்னரிங்கை தான் அப்ரோச் பண்ணுவோம், ஹேண்ட்லிங்கில் வேறு ஏதாவது சேஞ்ச் தெரியுதா அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன கார்னர் அப்போது 100 பெரிய லெவலில் ஒன்றும் தெரியல. பாடி ரோல்லாம் நல்லாவே இருக்குது, பாடி ரோல் பெருசாக தெரியல. ஸோ ஒரு கார்னரிங் அப்ரோச் பண்ணுறோம். திரும்பவும் லெஃப்ட் சைட் கார்னரிங்
இப்போது 100+ ஒரு 120 உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கிறது தெரியும். கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுதா? ஸோ ஒரு கொஞ்சம் பாடி ரோல் வந்து தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டேர்ன் பண்ண முடியல, கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ரோல் தெரியுது. ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நோட்டிசபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த காரோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி சிட்டி பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹை ஸ்பீட் க்ரூசிங் 100 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அபோவ் 100ம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடில் நல்லா இருக்குது. இந்த கார்னரிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பாடி ரோல் தெரியுது. மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் மைலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றது தெரியல. மேபி இந்த இன்ஜின் யூஸ் பண்ணுற கிரிட்டா யூஸர் யாராக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இன்ஜின் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஹூண்டாய் அல்கசாரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த காரோட ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டிசைன் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கார் தான். நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு புதுசாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு பர்சனலாக பட்ட விஷயம் வந்து டெயில்கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் கொடுத்துருக்கலாம். ஸோ அது எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வேறு லெவல் சூப்பராகவே இருந்திருக்கும். சீட்டிங் கம்ஃபோர்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதாவது 3rd row சீட்டை நான் குறிப்பு இல்லை, பாக்கி 2 சீட்டோட கம்ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 7 சீட்டட் கார் ஓட்டுற ஃபீல் இல்லை. ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பட்டுச்சு அப்படிங்கிறனால நான் இதை ஒரு ப்ளஸ்ன்னு குறிப்பிடுறேன். ஸோ இந்த காரோட மைனஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த காரில் கொடுத்துருக்க டீசல் இன்ஜின், ஸோ ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கலாம். 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது பவர் டார்க் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. 3rd row சீட் கம்ஃபோர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.